விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் 10 நாட்களுக்குள்ள மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய சூப்பர் சீனியரான செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறது அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் செங்கோட்டையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், அதை தாண்டி அன்பழகன் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி பலருமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை போய் மீட் பண்ணோம். இந்த மாதிரி கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள், முன்னாள் முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் கட்சியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால கட்சிக்கு வர வேண்டிய அந்த நன்மைகள் அப்படின்றதெல்லாம் வரமாட்டேங்குது. நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்த எல்லா தேர்தல்கள்லையுமே தோல்வியை சந்திச்சிருக்கோம். 2026 எலெக்ஷன் அப்படின்றதும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்கள்லையுமே என்னதான் வியூகம் வகுத்தாலும் வின் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தான். 26ல் வந்துட்டு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. பட் மக்கள் அதை நினைச்சா மட்டும் போதாது, நம்மளும் அதை நினைச்சு நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி புயலை கிளப்பியிருக்காரு. ஸோ முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கோபியில மனம் திறந்து பேச இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்பயே வந்துட்டு செங்கோட்டையன் என்ன பேச போறாருன்னு தெரியலையே. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையன் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படின்றது என்னென்னவா இருக்கும், அதிமுக மீண்டும் ஒரு முறை வந்துட்டு பிளவுறுதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் சோசியல் மீடியாஸ்ல சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த செங்கோட்டையன், அதை தாண்டி வந்துட்டு செங்கோட்டையன் சொல்றது அப்படின்றது எந்த அளவுக்கு கரெக்ட், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுமை மிக்க தலைவர்களே கட்சியை விட்டு நீக்கினவங்களையும் கட்சியை விட்டு போனவங்களையும் மறுபடியும் அரவணைச்சுக்க போகுது, எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் கட்சியை விட்டு போனவங்களையும் கட்சியை விட்டு நீக்கினவங்களையும் அரவணைக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையன் இருக்காரு, அவருடைய கரட்டூர் ஆஃபீஸில் தான் வந்துட்டு இன்னைக்கு செய்தியாளர்களை மீட் பண்ணாப்ல. அவர் வந்துட்டு முன்னெச்ச விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாப்ல. செங்கோட்டையன் யார் அப்படின்றத வந்துட்டு நம்ம பேசினா தான் செங்கோட்டையனுடைய முக்கியத்துவம் அதிமுகவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். 1948 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குள்ளம்பாளையம் அப்படின்ற ஊரில் தான் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையனுடைய ஆரம்ப காலம் திமுகல தான் இருந்துச்சு. திமுகல இருந்து எப்ப எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவர் பிரிஞ்சு தனியா கட்சி ஆரம்பிச்சாரோ அதே வருஷத்துல எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணவங்கள செங்கோட்டையனும் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1972 அதிமுக உருவாகுது. அப்ப தொட்டு இப்போ வரைக்குமே செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அதிமுகவுடைய மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு ஜெயலலிதாவில் ஆரம்பிச்சு அதிமுகவினுடைய ஆகப்பெரும் ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் செங்கோட்டையனுக்கு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலம் தொகுதி இருக்கு இல்லையா, அதுல தான் வின் பண்றாரு. அதுக்கான வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோவையில வந்துட்டு கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநாடு போடுறாங்க. அதுக்கு எம்ஜிஆர்லாம் வந்துட்டு வராரு. ஸோ அந்த மாநாட்டு வேலைகளை செங்கோட்டையன் முன்னின்று சூப்பரா பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எம்ஜிஆரே வந்துட்டு யார் இந்த வேலைகள்லாம் முன்னாடி வந்து பார்த்தது, இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் செங்கோட்டையனை கை காட்டுறாங்க. அன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய சுற்றுப்பயணங்கள்ல கூட போறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆருடைய நம்பிக்கை விசுவாசிகள்ல செங்கோட்டையன் தவிர்க்க முடியாத ஒரு இடம் பிடிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய சொந்த தொகுதி கோபியா இருந்தாலும் நீ இந்த டைம் சத்தியமங்கலத்துல நில்லு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னப்போ ஒரு தயக்கத்தோட எனக்கு அந்த தொகுதி புதுசு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. என் பேரை சொல்லு, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து செங்கோட்டையனை முதல்ல எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறமா ஜே அணி ஜா அணி அப்படின்னு சொல்லி பெய்யுது. அதுல ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நின்று பார்த்தோம் அப்படின்னா கட்சியாளிகள்லாம் பார்த்து சேவல் சின்னத்துல நின்று ஜெயிக்கிறாரு செங்கோட்டையன். அப்ப இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்றதையும் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள்ல ஒருத்தரா மாறுறாரு. ஸோ அதை தாண்டி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணங்கள் இருக்கு இல்லையா, அதை வகுக்கிறதா இருந்தாலும் சரி, திட்டமிடுறதா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு டிசைன் பண்றதா இருந்தாலும் சரி, பிரச்சாரம் அப்படின்னா செங்கோட்டையனை கூப்பிடுங்க. ஒரு சில டைம்ல செங்கோட்டையன் மேல கோபமா அவற்றிருந்து பதவி பறிக்கப்பட்டப்ப கூட பிரச்சாரம் போகணும்னா செங்கோட்டையன் வேணும் அப்படின்றது ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் கே.ஏ. செங்கோட்டையனுக்கும் மோதல் ஆரம்பிக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரோடு புறநகர் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் நியமனத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் கே.ஏ. செங்கோட்டையனுக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. கே.ஏ. செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வந்துட்டு பதவி கேட்டதாகவும் எடப்பாடி
எடப்பாடி பழனிசாமி கே.ஏ. செங்கோட்டையனுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாரு அப்படின்றதும் ஒரு கிசுகிசுப்பு மாதிரி போயிட்டு இருந்துச்சு, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு கே.ஏ. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்துட்டு கட்சியை உடைக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கல, கட்சியை மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அப்படி ஒருங்கிணைச்சா மட்டும்தான் வரக்கூடிய தேர்தல்களில் நம்மளால ஜெயிக்க முடியும். இதை எடப்பாடி பழனிசாமி 10 நாள்ல பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதே எண்ணத்தோட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கட்சியை விட்டு விலகினவங்களை மறுபடியும் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான பல முக்கிய தலைவர்களே வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கினவங்களும் கட்சியை விட்டு ஒதுக்கினவங்களையும் மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, மக்களை டைரக்டா மீட் பண்ணி முதலமைச்சர் ஆனவர் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பதவி வந்துட்டு திறம்பட நிர்வகிச்சார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்துட்டு சசிகலா இருக்காங்க இல்லையா, அவங்களால கொடுக்கப்பட்ட ஒரு பதவி. இப்பயுமே சொல்லணும் அப்படின்னா கே.ஏ. செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சசிகலாவுக்கு விசுவாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தை மறுபடியும் நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவர் பதவிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் முதலமைச்சர் பதவி இருக்கு இல்லையா, மூணுக்குமே வந்துட்டு ஆபத்து. ஏன்னா நம்ம வந்துட்டு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க சைட்ல இருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் 6 முதல் 7 மாசமே இருக்கும்போது அதிமுகவினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருந்த செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, தலைமைக்கு எதிராக திடுதிப்புன்னு போர்க்குடி தூக்கி இருக்கிறது அப்படின்றது மறுபடியும் ஒரு தர்ம யுத்தமா, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லி பிரிஞ்ச மாதிரி இப்ப கேஏஎஸ் விசஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி பிரிய போதா, என்ன நடக்க போது, கே.ஏ. செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவருடைய மனக்குமுறல்கள் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை பண்ண போறாரா, இல்ல 10 நாள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அதை பரிசீலனை பண்ணலன்னா கே.ஏ. செங்கோட்டையனே களத்துல இறங்க போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க கே.ஏ. செங்கோட்டையன் பேசினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இபிஎஸ், சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவங்களை மறுபடியும் கட்சியில இணைச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதான்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பாய் பாய்.